நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Hi 11th standard students, good evening all. So today we are going to see the continuation. So நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல பார்த்துட்டோம், அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். 6th chapter, ஓகேவா? ஸோ அதில் செல் தியரி. ஸோ செல் தியரி பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். In 1833 German botanist Matthias Skelden and a German zoologist Theodor Schwann proposed that all plants and animals are composed of a cell and that cells were the basic building block of life. So இவங்க ரெண்டு பேரும் தான். ஸோ ஜெர்மன் பாட்டனிஸ்ட் அவரோட பேர் மேத்தியாஸ் ஸ்கெலிடன் அண்ட் ஜெர்மன் சுவாலஜிஸ்ட் தியோடர் ஸ்வான், ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செல் தியரியை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸுமே வந்து இட்ஸ் அ கம்போஸ்ட் ஆஃப் செல். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் எ செல் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ அதான் செல் அண்ட் இட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் தி லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் அப்சர்வேஷன் லெட் டு த ஃபார்முலேஷன் ஆஃப் மாடர்ன் செல் தியரி. ஸோ இவங்களுடைய அப்சர்வேஷன் தான் மாடர்ன் செல் தியரிக்கு ஒரு வழிவகுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதில் நம்ம அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். ஸோ நமக்கே தெரியும், எல்லா லிவிங் ஆர்கானிசம் இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ். New cells are formed by the division of pre-existing cells. So new cell எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ப்ரெசென்ட்டாக இருக்க ப்ரீஎக்ஸிஸ்டிங் செல் டிவைட் ஆச்சுன்னா நமக்கு நியூ செல் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல் கண்டெய்ன்ஸ் ஜெனடிக் மெட்டீரியல் which is passed one from parent to daughter cell. ஸோ எல்லா செல்ஸ்லையுமே நமக்கு என்ன இருக்கும், ஜெனடிக் மெட்டீரியல் DNA நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர்ஸை வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். தட் மீன்ஸ் பேரண்ட்ஸ் டு டாட்டர் செல்ஸ். ஆல் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் டேக் பிளேஸ் இன்சைட் த செல். ஸோ நம்மளுடைய பாடியோடைய எல்லா மெட்டபாலிக் ரியாக்ஷனுமே எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லுக்குள்ளே தான் நடக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அவங்க ப்ரொப்போஸ் பண்ண செல் தியரியிலேருந்து ஃபார்முலேட் பண்ண மாடர்ன் செல் தியரி, ஓகேவா? ஸோ அடுத்து எக்ஸப்ஷன் செல் தியரி. ஸோ செல் தியரியிலே சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன நம்ம பார்க்கலாம். வைரஸஸ் ஆர் ஃபசில் இன் பயாலஜி. ஸோ வைரஸஸ் வந்து ஃபசில் நமக்கு என்ன தெரியும், புரியாத புதிர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ வைரஸஸ் வந்து எப்பவுமே ஒரு புதிராகவே இருக்குது பயாலஜியில். ஸோ வைரஸஸ், விரியான்ஸ் அண்ட் ப்ரியான்ஸ் ஆர் த எக்ஸப்ஷன்ஸ் டு செல் தியரி. நம்ம இது முன்னாடி படிச்சிருக்கோம், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெசனில் வைரஸஸ்னா என்ன, விரியான்ஸ்னா என்ன, ப்ரியான்ஸ்னா எல்லாமே படிச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து என்னன்னா செல் தியரியோட எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ தே லேக் புரோட்டோபிளாசம், the essential part of the cell and exist as a obligate parasite which are subcellular in nature. ஸோ இங்கே வைரஸில் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு என்ன இல்லை, புரோட்டோபிளாசம் இல்லை. ஸோ புரோட்டோபிளாசம் தான் வந்து செல்லுடைய முக்கியமான ஒரு பார்ட், அதுவே இங்கே இல்லை. ஸோ அதனால தான் இவங்க மூணு பேருமே என்னது எக்ஸப்ஷன் டு செல் தியரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஆர் தி ஆப்ளிகேட் பாராசைட். இதெல்லாம் பாராசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒட்டுண்ணி தென்ஸ் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த பாராசைட் which are subcellular in nature, அதான் எக்ஸப்ஷன் செல் தியரி. அடுத்து செல் டாக்ட்ரைன். ஸோ செல் பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்காங்க, டாக்ட்ரைன் மீன்ஸ் செல் பிரின்சிபல், ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். The features of cell doctrine are as follows. ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆல் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தத செல் தியரியில் எல்லா ஆர்கானிசம்ஸுமே வந்து செல்லால் தான் உருவாக்கப்பட்டு இருக்கு, ஓகேவா? நியூ செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். ஸோ இதுவுமே நம்ம அதில் பார்த்துட்டோம். எல்லா செல்ஸுமே வந்து எதுலேருந்து உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற செல்ஸ்லேருந்து அது டிவைட் ஆகும்போது நமக்கு நியூ செல்ஸ் கிடைக்கும். Cell is a structural and functional unit of all living organisms. So இதுவுமே நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்தே படிச்சிருப்போம். So cell is the basic structural and functional unit of living organism. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். So a cell contains hereditary information which is passed on from cell to cell during cell division. So cellல தான் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம், genetic material இருக்கு. So அந்த genetic material தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so ஒரு character, that means characters ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு கொண்டு போகும். So அந்த பேரண்ட்ல இருந்து டாட்டருக்கு, so நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், so அப்பா கிட்ட இருந்து பிள்ளைகளுக்கு இல்ல தாத்தா கிட்ட இருந்து பேரன்களுக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து கேரி பண்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல், ஓகேவா? All the cells are basically the same in chemical composition and metabolic activities. எல்லா செல்லுமே வந்து அதோட chemical compositionலயும் அதோட metabolic activitiesலயும் சேமா தான் இருக்கும்.
The structure and function of a cell is controlled by DNA. ஓகேவா, ஒரு செல்லுடைய ஸ்ட்ரக்சரையும் அதோட ஃபங்க்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DNA தான். ஸோ டிஎன்ஏல தான் நமக்கு ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கும். அந்த ஜெனடிக் மெட்டீரியல் தான் நமக்கு என்ன கேரி பண்ணும், ஜீன்ஸ். ஓகேவா, ஜீனில் தான் நமக்கு கேரக்டர்ஸ் வந்து generation to generation carry ஆகும். ஓகேவா, sometimes the dead cells may remain functional as tracheids and vessels in plants and horny cells in animal. சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா டெட் செல்ஸுமே வந்து ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tracheids and vessels in plants and horny cells in animals. ஓகேவா, ஸோ these are the cell principle. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க, இல்லை 3 மார்க்கில் எக்ஸ்பிளைன் எனி 3 பாயிண்ட்ஸ்னு கேட்பாங்க. ஸோ அதே போல் செல் தியரி ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் 3 மார்க்கில் நமக்கு கட்டாயம் கேட்பாங்க. ஓகேவா, ஓகே. அதுக்கடுத்து புரோட்டோபிளாசம் தியரி. கார்டி ஃபர்ஸ்ட் அப்சர்வ் புரோட்டோபிளாசம். ஸோ ஃபஸ்ட்டு புரோட்டோபிளாசம் அப்சர்வ் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டி. ஸோ ஃபெலிக்ஸ் டுஜார்டின் 1835 observed a living juice in animal cell and called it சார்கோட். ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் செல்லில் ஒரு லிவிங் ஜூஸ் இருக்குது, ஜூஸ்லி சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்கோட் அப்படின்னு வச்சிருக்காரு. ஓகேவா, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் டுரார்டின். ஸோ புகன்ஜி 1839 coined the term protoplasm for sap inside a plant cell. ஸோ புகன்ஜி தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புரோட்டோபிளாசம் அப்படின்ற டேர்மை வந்து காயின் பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதில் ப்ரெசென்ட் ஆகியிருக்க சாப்னா லிக்விட். ஓகேவா, ஸோ அதுதான் இன்சைட் எ பிளான்ட் செல். ஹுகோ வான் மோல் 1846 indicated importance of protoplasm. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டோபிளாசமோடைய செல்லில் புரோட்டோபிளாசமோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூகோ வான் மோல். So Max Schultz 1861 established similarity between protoplasm and sarcode and proposed a theory which later on called protoplasm theory by Hertwig 1892. So Max Schultz என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு என்ன பண்ணிருக்காரு சிமிலாரிட்டி கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா, எதுக்கும் இடையே ஒற்றுமை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாசம்க்கும் சார்கோடும் நம்ம என்ன சொன்னோம் ஒரு லிவிங் ஜூஸ் பிரசன்ட் இன் த செல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்குமே ஒரு சிமிலாரிட்டி கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதை கண்டுபிடிச்சி அதை ஒரு தியரியாக ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த தியரிக்கு பேர் தான் அவர் என்ன வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாசம் தியரின்னு அப்படின்னு வச்சிருக்காரு. ஓகேவா, பை ஹர்ட்விக். Huxley 1868 proposed protoplasm as a physical basis of life. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹக்ஸ்லே ஸோ புரோட்டோபிளாசம் தான் வந்து ஒரு ஃபிசிக்கல் பேசிஸ் ஆஃப் லைஃப், லைஃபோடைய ஒரு ஃபிசிக்கல் பேசிஸே வந்து புரோட்டோபிளாசம் தான் அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹக்ஸ்லி. ஓகேவா, ஸோ இதில் இருக்கிற எல்லா சயின்டிஸ்ட் நேமும் இம்பார்ட்டன்ஸ் தான் உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் படிக்கணும். ஓகேவா, ஓகே. அடுத்து புரோட்டோபிளாசம் as a கொலாய்டல் சிஸ்டம். ஸோ கொலாய்டல் சிஸ்டம்னா என்னன்னா சாலிடும் இல்லாமல் லிக்விடும் இல்லாமல் இன்டர்மீடியேட்டில் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து கொலாய்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புரோட்டோபிளாசம் as a கொலாய்டல் சிஸ்டம். புரோட்டோபிளாசம் is a complex colloidal system which was suggested by Fisher in 1894 and Hardy in 1898. இவங்க ரெண்டு பேரும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ புரோட்டோபிளாசம் is a complex colloidal system அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ it is primarily made up of water content and various other solutes of biological importance such as glucose, fatty acids, amino acids, minerals, vitamins, hormones and enzymes. ஸோ புரோட்டோபிளாசம்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய பயாலஜிக்கல் சப்ஸ்டன்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ். ஸோ இது எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாசமில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அடுத்து these solutes may be homogeneous. ஓகேவா, இந்த solute வந்து ரெண்டு விதமாக இருக்கலாம். ஒன்று ஹோமோஜீனியஸாக இருக்கலாம், இன்னொன்று ஹெட்ரோஜீனியஸாக இருக்கலாம். ஸோ ஹோமோஜீனியஸ் அப்படின்னா என்னென்னா இந்த solutes எல்லாமே வாட்டரில் ஈஸியாக சால்யூபிள் ஆகக்கூடியது. ஸோ அதை ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னா இன்சால்யூபிள் இன் வாட்டரில் ஈஸியாக கரையாமல் இருக்கிறது இன்சால்யூபிள் ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். So which forms the basis for its colloidal nature. So protoplasm வந்து ஒரு colloidal nature அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ கொலாய்டல் என்ன சொன்னால் சாலிட் இல்லாமல் லிக்விட் இல்லாமல் இன்டர்மீடியேட்டில் இருக்க ஒரு கொலாய்டல் ஃபார்ம், ஜெல் லைக் ஃபார்ம் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொன்னோம் கொலாய்டல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதில் 2 டைப் இருக்கும், ஒன்று ஹோமோஜினியஸ், இன்னொன்று ஹெட்ரோஜினியஸ். ஹோமோஜினியஸ் அப்படின்னா இந்த சொல்யூட்ஸ் எல்லாமே அது ஈஸியாக தண்ணியில் கரையக்கூடியதாக இருக்கும், அதுதான் ஹோமோஜினியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட்ரோஜினியஸ் அப்படின்னா வாட்டரில் கரையாது. ஓகேவா, அதுதான் நம்ம ஹெட்ரோஜினியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புரோட்டோபிளாசம் வந்து கொலாய்டல் நேச்சரில் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஓகேவா, ஹோமோஜினியஸ் கண்டிஷன் அண்ட் ஹெட்ரோஜினியஸ் கண்டிஷன். Physical properties of protoplasm. So protoplasm உடைய physical propertiesலாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். So the protoplasm exists either in semi-solid, jelly-like, ஓகேவா, semi-solid, ஓகேவா, state called gel due to suspended particles and various chemical bonds, or may be liquid state called salt. The colloidal
protoplasm which is in gel. So இங்க பாருங்க the protoplasm exists either in semi solid ஓகேவா ரெண்டு விதமா நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது ஒன்னு வந்து semi solid அது பார்க்கிறதுக்கு jelly like structure மாதிரி இருக்கும் ஜெல் மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஜெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டியூ டு சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் வேரியஸ் கெமிக்கல் பாண்ட்ஸ் ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் பார்ட்டிகல்ஸும் நிறைய கெமிக்கல் பாண்டும் அதில் இருக்கிறதுனால செமி சாலிட் நேச்சரில் இருக்கும் பார்க்குறதுக்கு ஜெல் மாதிரி இருக்கும் ஓகேவா அண்ட் வேரியஸ் கெமிக்கல் பாண்ட் ஆர் மேபி லிக்விட் ஸ்டேட் கால்ட் சால் ஓகேவா இல்லைனா லிக்விட் ஸ்டேட்டாகவே இருக்கும் அதுக்கு பேர் நம்ம சால் அப்படின்னு சொல்லுவோம் செமி சாலிடாக இருந்தால் ஜெல்லு லிக்விடாக இருந்தால் சால் த கொலாய்டல் புரோட்டோபிளாசம் which is in gel form can change into salt form by solation ஓகேவா ஸோ என்ன இங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜெல் ஃபார்மேட்டில் இருக்கிற இந்த புரோட்டோபிளாசம் வந்து சால்ட் ஃபார்மேட்டுக்கு மாறலாம் அதுக்கு அந்த மாறுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஜெல் வந்து சாலாக மாறுற ப்ராசஸ்க்கு பேர் சொலேஷன் அண்ட் த சால் கேன் சேஞ்ச் இன்டு ஜெல் பை ஜெலேஷன் ஓகேவா அதே சால் வந்து ஜெல்லாக மாறலாம் அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஜெலேஷன் ஓகேவா This gel salt condition of colloidal system are prime basis for mechanical behavior of cytoplasm. So solation gelation இல்லையா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி gel salt condition அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் என்ன இது காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் உடைய மெக்கானிக்கல் பிஹேவியர் ஓகேவா சைட்டோபிளாசம் வந்து நம்மளோட அனிமல் சொல்லியிருக்கோம் பிளான் சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ அதுக்கான மெக்கானிக்கல் பிஹேவியர் வந்து இதை பொறுத்து தான் இருக்குது இந்த ஜெல் சால் கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குது புரோட்டோபிளாசமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து புரோட்டோபிளாசம் இஸ் translucent odorless and polyphasic fluid ஓகேவா இந்த புரோட்டோபிளாசம்க்கு என்ன இருக்காது ஸ்மெல் இருக்காது அதான் ஆர்டர்லெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் பாலிஃபேசிக் ஃப்ளூயிட் ஓகேவா ஸோ இது எல்லா கண்டிஷன்லையும் இருக்கும் அதனால பாலிஃபேசிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இட் இஸ் a crystal colloid solution which is a mixture of chemical substance forming crystalloid true solution sugar salt acid bases and other forming colloidal solution proteins and lipids ஸோ புரோட்டோபிளாசம் அப்படின்றது ஒரு கிறிஸ்டல் கொலாய்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா புரோட்டோபிளாசம் நமக்கு என்ன ஷேப்பில் இருக்கும் கொலாய்டல் ஃபார்மேட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ அதனால் இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சொல்யூஷன் இருக்கும் ட்ரூ சொல்யூஷன் இருக்குது தென் அதர் கொலாய்டல் சொல்யூஷன் இருக்குது ஸோ ட்ரூ சொல்யூஷனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் சால்ட் ஆசிட் பேஸ் இருக்கும் தென் அதர் கொலாய்டல் சொல்யூஷனில் வந்து ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த புரோட்டோபிளாசம் பை விச் இட் எக்ஸிபிட்ஸ் 3 மெயின் ஃபினாமினா நேம்லி ஓகேவா ஸோ இதில் இந்த புரோட்டோபிளாசம் வந்து 3 இம்பார்ட்டன்ட் கேட்டகரியாக நமக்கு இருக்குது ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌனியன் மூமெண்ட் ஓகே ப்ரௌனியன் மூமெண்ட் ஆமிபாய்டு மூமெண்ட் அண்டு சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் ஆர் சைக்ளோசிஸ் ஸோ இதுதான் 3 ப்ராப்பர்ட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் புரோட்டோபிளாசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ரௌனியன் மூமெண்ட் ஆமிபாய்டு மூமெண்ட் அண்டு சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் ஆர் சைக்ளோசிஸ் viscosity of protoplasm is so protoplasm ஓட viscosity என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 20 centipoises ஓகேவா 1 மார்க்ல கேட்கலாம் ஸோ viscosity of protoplasm is 2 to 20 centipoises the refractive index of the protoplasm is 1.4 ஓகேவா ஸோ protoplasm ஓட refractive index என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.4 ஸோ இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்ல இன்டீரியர் 1 மார்க்ல கேட்கலாம் the pH of the protoplasm is around 6.8 ஸோ நம்ம pHலாம் படிச்சிருக்கோம் இல்லையா வாட்டர் சலைவா பிளட் எல்லாத்துக்குமே pH வேல்யூ இருக்கும் ஸோ அதே போல் protoplasm உடைய pH வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.8 so contain 90% of water and 10% in dormant seeds ஓகேவா 90% protoplasm நமக்கு என்ன தான் இருக்குது வாட்டர் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்குது approximately 34 elements are present in protoplasm ஓகேவா மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் நமக்கு protoplasm present ஆயிருக்கு 34 elements அது அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க அக்யூரேட்டாக சொல்லலை அப்ராக்சிமேட்டாக பட் ஒன்லி 13 elements are main or universal elements ஸோ அதில் அந்த 34 நமக்கு 13 elements தான் வந்து என்னது மெயின் யூனிவர்சல் எலிமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது என்னென்னு பார்க்கலாம் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரோஜன் குளோரின் கால்சியம் பாஸ்பரஸ் சோடியம் பொட்டாசியம் சல்ஃபர் மெக்னீசியம் அயோடின் அண்ட் அயன் ஓகேவா so these are the 13 elements which are present in protoplasm so considered as an universal element okay va carbon hydrogen oxygen and nitrogen form the 96 of protoplasm okay va so இந்த 13 elements லியுமே வந்து எதுதான் வந்து அதிக அளவுல protoplasmல present ஆயிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் and நைட்ரோஜன் so 100%ல 96% of the protoplasm வந்து இந்த மூணு elements ஆல தான் ஆக்கிபை ஆயிருக்கு ஓகேவா so அடுத்து protoplasm is neither a good nor a bad conductor of electricity okay va protoplasm வந்து electricity க்கு good conductor கிடையாது bad conductor கிடையாது so it forms a delimiting membrane on coming in contact with water and solidifies when heated okay va
ஸோ எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து இது பேட் கண்டக்டரும் கிடையாது, குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியும் கிடையாது. ஸோ இட் ஃபார்ம்ஸ் ஏ டீலிமிட்டிங் மெம்பரேன் ஆன் கம்மிங் இன் கான்டாக்ட் வித் வாட்டர் அண்ட் சாலிடிஃபைஸ் வென் ஹீட்டட். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரோட கான்டாக்டில் வரும்போது ஒரு மெம்பரேனை வந்து ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ எப்போ அது ஹீட் ஆகுதோ அப்போ இது என்ன ஆகிடும்னா சாலிடிஃபை ஆகிடும். ஓகேவா? புரோட்டோபிளாசம். அடுத்து cohesiveness. Particles or molecules of protoplasm are adhered with each other by a forces such as van der Waals bonds that hold long chain of molecules together. This property varies with the strength of these forces. Cohesiveness அப்படினா attachment. ஓகேவா? ஒன்னோட ஒண்ணா இணைஞ்சிருக்கிறது நம்ம cohesiveness அப்படினு சொல்லுவோம். ஸோ இங்க இந்த புரோட்டோபிளாசம்ல இருக்கிற எல்லா பார்ட்டிகல்ஸ் வந்து ஒன்னோட ஒண்ணா இணைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் தான். ஸோ அந்த ஃபோர்ஸ் பேர் தான் van der Waals bonds அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் ஹோல்ட் லாங் செயின் ஆஃப் மாலிகுல்ஸ் டுகெதர். ஸோ நிறைய மாலிகுல்ஸை வந்து என்ன பண்ணிக்கோ ஒன்னோட ஒன்றா இணைச்சி வச்சிருக்கோம். ஓகேவா? அதுதான் வந்து கொஹசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் contractility. Contractility அப்படின்னா the contractility of protoplasm is important for the absorption and removal of water, especially stomatal operation. So contractility னா இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் அண்ட் ரிமூவல் ஆஃப் வாட்டர். ஓகேவா? வாட்டர் அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்கும் வாட்டரை வெளியில் விடுறதுக்கும் இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சைட்டோபிளாசமில் புரோட்டோபிளாசமில். தென் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ நம்ம எல்லாமே படிச்சிருப்போம் ஃபிசிக்ஸில் சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ் ஆஃப் த புரோட்டோபிளாசம் ஹேவ் லெஸ் சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேவா? ஸோ இங்கே புரோட்டோபிளாசமில் இருக்கிற லிப்பிட்ஸுக்கும் ப்ரோட்டீன்ஸுக்கும் என்னது சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் தே ஆர் ஃபவுண்ட் அட் த சர்ஃபேஸ் ஃபார்மிங் த மெம்பரேன். ஸோ அதனால் இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பரேன்லேயே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் புரோட்டோபிளாசமில் ஃபார்மிங் த மெம்பரேன். ஆன் தி அதர் ஹேண்ட் த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் சோடியம் குளோரைடு ஹேவ் ஹை சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேவா? சோடியம் குளோரைடுக்கு என்ன சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ தே அக்கர் இன் டீப்பர் பார்ட்ஸ் ஆஃப் த செல் புரோட்டோபிளாசம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ ப்ரோட்டீனுக்கும் லிப்பிடுக்கும் வந்து புரோட்டோபிளாசமில் சர்ஃபேஸ் டென்ஷன் அதிகமாக இருக்குது. அதனால் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாசமோட சர்ஃபேஸ்லேயே தான் இருக்கும். ஸோ அப்படி சர்ஃபேஸ்லேயே இருக்கிறதுனால அது வந்து ஒரு மெம்பரேன் மாதிரி பவுண்ட் ஆகிருக்கு. வைல் சோடியம் குளோரைடுக்கு வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாசமோடைய டீப்பர் பார்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அதான் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ அடுத்து செல் சைஸ் அண்ட் ஷேப்ஸ். ஓகேவா? செல்லுடைய சைஸ் என்ன, அதோட ஷேப் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். செல் கிரேட்லி வேரி இன் சைஸ், ஷேப் அண்ட் ஆல்சோ இன் ஃபங்க்ஷன். ஓகேவா? செல் வந்து அதோட சைஸ்லையும் சரி ஃபங்க்ஷன்லையும் சரி ஷேப்லையும் சரி வேரி ஆகிட்டே தான் இருக்கும். குரூப் ஆஃப் செல்ஸ் வித் சிமிலர் ஸ்ட்ரக்சர் ஆர் கால்ட் டிஷ்யூ. ஸோ நம்ம முன்னாடி பார்த்துக்கோம் இல்லையா, எல்லா செல்லும் ஒன்றா சேர்ந்து தான் நமக்கு என்னது டிஷ்யூ. ஸோ a group of cells is called tissue. They integrate together to perform similar function. Group of tissue join together to perform similar function called organ. So நம்ம group of tissue நம்ம என்னன்னு சொல்லுவோம் organ. ஓகேவா? அப்போ எல்லா செல்லும் ஒன்றா ஒவ்வொரு செல்லுக்கும் தனி ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அப்போ எல்லா செல்லும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் அது ஒரு ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேர் தான் டிஷ்யூ அப்படின்னு சொன்னோம். அதே போல் ஒவ்வொரு டிஷ்யூக்கும் தனித்தனி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லா செல்லும் எல்லா டிஷ்யூ ஒன்றா சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆர்கனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேவா? a group of organs with related function are called organ system. ஸோ அப்போ ஒவ்வொரு ஆர்கனுக்குமே தனித்தனி வேலைகள் இருக்கும். ஸோ அது எல்லாம் ஒன்றா சேர்றதா நம்ம என்ன சொல்லுவோம் ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்கன் சிஸ்டம் கோஆர்டினேட்டிங் டுகெதர் டு ஃபார்ம் அன் ஆர்கனிசம். இந்த ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ செல் தென் ஷேப். The shape of the cell vary greatly from organism to organism and within the organism itself. So cell வந்து organism விட்ட organismக்கும் shape change ஆகும். organism உள்ளேயும் வந்து நமக்கு என்ன ஆகும் shape வந்து change ஆகும். In bacteria cell shape vary from round to rectangular. ஓகேவா? ஸோ செல்லோட ஸ்ட்ரக்சர் வந்து பாக்டீரியாவில் என்னவா மாறுது ரவுண்ட் ஷேப்பில் இருந்து ரவுண்ட் ஷேப் தான் காக்கை அப்படின்னு சொல்லுவோம். ரெக்டாங்குலர் ஷேப்பாக மாறும்போது அது ராட் ஷேப்பில் இருக்கும். In virus shape of the envelope varies from round to hexagonal. ஓகேவா? ஸோ அதோடைய ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப்ல இருந்து நமக்கு ஹெக்ஸகனல் ஷேப்பாக மாறுது ஆர் டி ஷேப்பில் இருக்கும். ஃபங்கையில் பொறுத்த வரைக்கும் குளோபுலார் டு எலாங்கேட்டட் சிலிண்ட்ரிக்கல் செல். ஸோ குளோபுலார் ஷேப்பில் இருக்கிற செல் வந்து எலாங்கேட்டட் சிலிண்ட்ரிக்கல் செல்லாக மாறுது. அண்ட் த ஸ்போர்ஸ் ஆஃப் ஃபங்கை வேரி கிரேட்லி இன் ஷேப். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. பாக்டீரியாவில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது ரெக்டாங்குலர் ஷேப்பாக மாறுது. வைரஸில் ரவுண்ட் ஷேப்ல இருந்து ஹெக்ஸகனல் ஷேப்பா மாறுது. ஃபங்கைல குளோபுலார்ல இருந்து எலாங்கேட்டட் சிலிண்ட்ரிக்கல் செல்லா மாறுது. ஓகேவா? ஸோ இதுதான் ஷேப் ஆஃப் தி செல். இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் செல் வேரி இன் ஷேப் அக்கார்டிங் டு செல் டைப் சச் as parenchyma, mesophyll, palisade, trachea, fiber, epithelium and others. ஸோ அனிமல் செல்லையும் பிளான்ட் செல்லையும் எப்படி வந்து செல்லோட ஸ்ட்ரக்சர் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது உள்ளே இருக்கிற parenchyma செல், mesophyll பொறுத்து palisade, trachea, fiber, epithelium and others. ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் வந்து பிளான்ட் செல்லையும் அனிமல் செல்லையும் நமக்கு ஷேப் வந்து மாறும்.
ஓகே ஸோ இங்கே நமக்கு பாக்ஸில் டூ யூ நோ கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதோட சைஸ் சொல்லியிருக்காங்க நம்ம செல்லோட ஷேப் அண்ட் சைஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/100 மீட்டர் ஓகேவா ஸோ 1 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/1000 மீட்டர் ஸோ 1 மைக்ரோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/10 lakh மீட்டர் ஓகேவா ஸோ 1 நானோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/1 மில்லியன் மீட்டர் அண்ட் லாஸ்ட் ஒன் 1 ஆங்ஸ்ட்ராம் இஸ் ஈக்குவல் டு 1/10 மில்லியன் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதை இங்கே எப்படி எழுதலாம் அப்படின்னு சென்டிமீட்டரில் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே வந்து 1/10 சென்டிமீட்டர் இங்கே 1/10,000 சென்டிமீட்டர் இங்கே 1/1 lakh சென்டிமீட்டர் இங்கே 1/10 lakh சென்டிமீட்டர் ஓகேவா ஸோ அதே போல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 10 கியூப் மில்லிமீட்டர் அது ஈக்குவல் டு 10⁻6 மைக்ரோமீட்டர் அப்படி இல்லைனா நானோமீட்டரில் 10⁻9 எழுதலாம் ஆங்ஸ்ட்ராங்கில் 10⁻10 எழுதலாம் ஸோ இந்த ஃபார்மேட் இல்லைனா நம்ம இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம் ஓகேவா அடுத்து எம் ஈக்குவல் டு மீட்டர் சிஎம்னா சென்டிமீட்டர் எம்எம்னா மில்லிமீட்டர் இங்கே மைக்ரோமீட்டர் என்எம்னா நானோமீட்டர் இங்கே ஆங்ஸ்ட்ராங் ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட் டுடே செஷன் இஸ் ஓவர் ஸோ வி வில் see the remaining topic in the next class. Thank you student. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7.